श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். அனுமான் அசோகவனத்தில் அந்த மரத்தின் கீழ் மேடையில் அமர்ந்திருக்கிற சீதாதேவியை பார்க்கிறான். சீதாதேவி நினைத்து கொள்கிறாளாம், என்னை இங்கே கடல் நடுவில் இருக்கிற லங்கையில் சிறை வைத்திருப்பதை ராமலட்சுமணர்கள் அறியவில்லை போல் இருக்கிறது. ஜடாயு என்னுடைய நிலையை மைந்தர்களுக்கு சொல்லாமல் இறந்து போய்விட்டானா? அவர் சொல்லவில்லை என்றால் என்னுடைய நிலைமையை யார் ராமலட்சுமணருக்கு சொல்ல முடியும்? நான் தொடுத்த கடும் சொற்களை லக்ஷ்மணன் அண்ணனிடம் சொல்லி என்னுடைய அருமை தம்பியை தூஷித்த இவள் கொடியவள் என்று என்னை துறந்து விட்டாரோ? மாற்றான் தாய் பிள்ளை என்று நான் சொன்னதை கேட்டு என்னை இழந்து விட்டாரோ? கொடிய அரக்கர்கள் எல்லா உயிர்களையும் கொன்று தின்கின்ற பாவிகள் இத்தனை காலம் சீதையை வைத்திருக்க மாட்டார்கள், கொன்று தின்னிருப்பார்கள் என்று எண்ணி என்னை விட்டுவிட்டார்களோ? அல்லது தாயும் தம்பியரும் வந்து அழைக்க கானகத்தில் வாழ்கின்ற காலமும் முடியப் போகின்ற தருணமாயிற்றே என்று அயோத்திக்கே திரும்பி போய்விட்டார்களோ? ஒன்றுமே தெரியவில்லையே. என்னுடைய கணவர் பெரிய குணக்குன்றாச்சே. தவம் செய்ய வந்த கணவனாருக்கு தொண்டு செய்ய வந்தேன் நான். மானை பிடித்து தருமாறு கேட்டது என்னுடைய தவறுது அல்லவா? என்னுடைய வினையை நான் தானே அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி வேதனைப்படுகிறாள் சீதை. அதே சமயம் சிம்சுபா மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு அனுமான் கீழே பார்த்தான். அந்த மரத்தடி மேடையில் அந்த மானுட ஸ்திரீ இருப்பதை பார்க்கிறான். அந்த பெண் அழுக்கடைந்த ஒரு மஞ்சள் வஸ்திரம் தரித்திருக்கிறாள். அவளது முகம் அழகும் துக்கமும் கலந்திருக்கிறது. உபவாசத்தால் நலிந்து உடல் இழைத்து உருமாறி இருக்கிறாள். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருக்கிற சந்திரனுடைய கீற்று போல் இருக்கிறாள். அது எப்படி சொல்கிறான்னா, அமாவாசை பிரதமை அந்த நாட்களில் எந்த அத்தியனமும் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அத்தியனம் இல்லைன்னா அத்தியனம் இல்லாத கல்வி போல குறைந்து குறைந்து இழைத்து பார்க்கிறாளாம். சுக்லபக்ஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு சிறு கோடா தோன்றும். 2ஆம் பிறை சந்திரன் போல ஒளிர்ந்து அடையாளம் பார்க்க முடியாதபடி இருக்கிறாள். சுக்லபட்சம் 3ஆம் பிறை போல இனிமேல் வளர்பிறை, நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது, இனிமேல் வளர்ச்சி தான் என்பதை குறிப்பாக காட்டுகிறார் வால்மீகி இந்த இடத்துல. லங்கையில் மலை மேலே கால் வச்சு இறங்கினதிலிருந்து சிம்சுபா மரத்து மேலே உட்கார்ந்திருக்கும் இந்த நொடி வரைக்கும் அனுமான் பார்த்த மனிதர்கள்ட்ட ஒருத்தர் கூட துளி கூட சோக உணர்ச்சியே இல்லை. ஆட்டமும் பாட்டமுமா, ஆழ்ந்த நித்திரையும், அதனோட பலவிதமான முனகல்கள், மதுவறிந்த போதை, விரகதாபம், மிருக உணர்ச்சிகளோடு தான் எல்லாரும் இருந்தா. இந்த லங்காபுரியே ஒரு காமப்பட்டணம், ஒரு உல்லாச கேந்திரம் என்று தான் அவர் பார்த்த ஒவ்வொரு காட்சியுமே நினைக்க வைக்கிறது. இதுக்கு நடு சோகமயமாக இந்த ஒரு மாது இருக்கிறாளே. அனுமானோட நயனங்கள் அவளை கூர்மையாக பார்க்கிறது. அணைக்கட்டில் வெள்ளங்கூடி நீர்மட்டம் உயர்ந்து போகிறது போல இவள் அன்னை சீதையாகத்தான் இருக்க வேண்டும், இனியும் சந்தேகம் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவனுடைய நம்பிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. மனத்தில் நம்பிக்கை ஏற்பட்டதும் உடம்பில் மாற்றங்கள், கண்களில் ஒரு பரவசம் வந்து பற்றிக்கிறது. மரக்களைய இருக்கப்பட்டிருந்த கைகள் அந்த பிடியை விட்டு விட்டு ஒன்று கூடி நமஸ்கரிக்கிறதுக்காக துடிக்கிறது. மேலும் பார்க்குறான், எப்போதோ பின்னப்பட்ட ஜடை, கண்ணீரும் கம்பளியுமா ராமனையே நினைத்து கொண்டு தீராத துயரத்தோடு இருக்கிறாள். புகையால் மூடப்பட்ட அக்னிஜுவாலை போல இருக்கிறாள். ஒரு அலங்காரமும் இல்லை. மரக்கலையில் சில ஆபரணங்கள் தொங்கின்றிருக்கு. அதை நன்னா அனுமான் கூர்ந்து பார்க்கச்சே சீதை தான் இவளை சில தகுந்த காரணங்களால் புரிந்து கொள்கிறான். அவள் எந்த ஆபரணங்களை அணிந்திருந்ததாக ராமன் சொல்லியிருந்தாரோ அதில் பாதி நகைகள் தான் மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கு. ராவணன் தூக்கி செல்லும்போது துணியில் கட்டி ரிஷ்யமூக்க பருவத்தில் எரிந்தது போக மீதி ஆபரணங்கள் இவை என்பது தெரிந்தவுடனே இவள் சீதைதான் என்பதை நிச்சயித்தான் அனுமான். பர்த்தாவை பிரிந்திருக்கிற காலத்தில் பெண்கள் எல்லா நகையும் அணிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். கணவனை நினைத்து சதா புலம்புவார்கள். மாங்கல்யம் மட்டும்தான் தடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பெண்கள் அணிகிற நகைகள் பற்றி ஒரு விளக்கம். தலையில் சூடாமணி, இந்த நெற்றியில் அணிந்து கொள்வது, அதாவது தலை குனிந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாரமாக நெற்றியின் அழகை சுட்டி காட்டுறதுனால நெற்றி சுட்டி. காதுகளில் செவியை தொட்டு கொண்டிருப்பதால் தோடு.
அதாவது அடுத்த வீட்டு பேச்சு கேட்காது என்று சொல்வது போல இருக்குமா. மூக்குத்தி நம்ம வீட்டு விஷயம் வெளியில் மூச்சு விடக்கூடாது என்பதை உணர்த்துவது போல. இதை தவிர முல்லாக்கு, மூக்கு நுனியில் பல்லக்கு ஆடுவதால் மூக்கு நுனியில் பல்லக்கு போல் அந்த முல்லாக்கு ஆடுமா, அதனால் அதுக்கு முல்லாக்குன்னு பேர். கழுத்தில் நகை, வாய் பேசாதே, கழுத்துக்கு மேலே வரக்கூடாது, இது தடுத்துவிடும். இடையில் ஒட்டியானம், இடையை ஒட்டி கொண்டிருப்பதால் இது ஒட்டியானம். அதிகமாக சாப்பிட்டு உடம்பு கொழுக்க விடக்கூடாது, உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதற்காக. வளையல், வயிறு கேட்பதை அது கட்டுப்படுத்தாமல் மேலே உள்ளே திணிக்க விடாமல் வளையல் கையை கட்டி போடுறது என்று சொல்வார்கள். கால் கொலுசு, வாசற்படி தண்டி போகாதே என்று எச்சரிப்பது போல் இருக்கும். காலில் சுட்டி, அதாவது மெட்டி, திருமணமானவள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு தருகின்ற எச்சரிக்கை. கணவன் பொல்லாதவனாக இருந்தால் எல்லா நகைகளையும் இழந்து போனாலும் மிஞ்சுவது மிஞ்சி மெட்டி. மோதிரம், கணவனுடன் நினைவு எப்பொழுதும் இருப்பதற்கு. திருமாங்கல்யம் பனை ஓலையில் தான் செய்வார்கள், ஆகவே தான் தாலி என்று பெயர். தால்னாக்க பனை ஓலை, கணவனுக்கு கொடுக்கும், கணவன் தருகின்ற முதல் பரிசு இது. அதை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும். திருமண அடையாளம், இதை பெரியவர்கள் தான் உபன்யாசத்தில் சொல்கிறது. இதெல்லாம் சீதை எந்த நகைகளையும் அணிந்திருக்கல, திருமாங்கல்யம் மட்டும்தான் அவளை அலங்கரிக்கிறது. சீதைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதேன்னு ரொம்ப வருத்தப்படுறான் அனுமான். தலைமயிர் கலந்து ஒற்றை பின்னலாக கிடக்கிறது, இடுப்புக்கு கீழே தொங்குறது. விரிந்த ஒற்றை பின்னல் விஷனத்தை குறிக்கும்னு சொல்லுவா. சீதாதேவியோட ஜடை கருணாகம் போல இருந்துதான். கேசத்தை தொட்டு தூக்கினான் ராவணன் என்றால் அது மிருத்யு, விஷம் ஏறிடுத்து. சீதையை திருப்பி அனுப்புதல் அப்படிங்கிறது தான் அந்த விஷத்தை முறிக்கிற மருந்து. அந்த மருந்து வேண்டாங்கிறான் அவன். சீதையோட மேலாட மஞ்சள் நிறமாக இருக்குது, இதிலேருந்து கிழித்து தான் முன்னாடி சுக்ரீவன் காட்டிய நகைகள் கட்டியிருந்த முடிச்சு துணி மாதிரியே மஞ்சள் வர்ணம். இதெல்லாம் கவனித்து இவள்தான் சீதையே, இவள் சீதையே என்று உறுதி கொள்கிறான் அனுமான். பிராட்டி திருமணத்தின் போது மஞ்சள் உறுத்தியிருந்ததாக வால்மீகி எழுதியிருக்கிறார். சீதையை பார்த்த மகிழ்ச்சி பெருசாக இருந்தாலும் அந்த பார்த்த உருவத்தோட அந்த கடல் போன்ற துயரம் அந்த மகிழ்ச்சியை கரைச்சி இல்லாததாக பண்ணிவிட்டது அனுமானுக்கு. ஒரு பாரம் ஏற்றின கப்பல் புயலில் சிக்கி கடலில் ஆடி அலைகிறது போல அந்த கவலைக்கடலில் தத்தளிக்கின்ற சீதையோட முகத்தை நன்னா பார்க்குறான். சுற்றி காவல் இருக்கிற ராட்சசிகளோட வடிவங்களை பார்த்து பொறுக்க முடியாத கோர அவலட்சமான வடிவங்கள். ஒருத்திக்கு ஒரே கண்ணு, ஒருத்திக்கு உச்சி தலையில் மூக்கு, இன்னொருத்திக்கு புகைப்போக்கி போல் ஒரு காது, சில பேருக்கு காதே இல்லை, தலை பெருத்து ஒத்தி, 2 தலைகள் கொண்டவோ ஒருத்தி, குட்டையாக ஒருத்தி, சிலர் பனைமரம் போல உயரமாக இருக்கா, கழுதக்காது கொண்டவள், கூந்தலே இல்லாதவோ, பருத்த பின்பகுதியை கொண்டவோ, முன்பகுதி கொண்டவள், சில பேர் கூனிகள், சிலவருக்கோ விபரீதமாக சடை, சில பேருக்கு ஒட்டகம் மாதிரி உதடு, சில பேருக்கு கீழே தொங்குற பெரிய வயிறு, ஒரு தலை 10 கையும் இருப்பு, ஒரு தலை 10 கை, 20 தலைகள் 2 கைகள், அந்த மாதிரி சிலர். யானை முகம், புலி முகம், பன்னி முகம், நரிமுகம், ஆட்டு முகம், கரடி முகம், இப்படி பல பயங்கரமான ஸ்வரூபங்களாக இருக்கிறது. கையில் சூலங்கள், கத்திகள், இந்த மாதிரி ஆயுதங்கள் பிடித்துட்டு அரக்கியர் கூட்டத்தை மத்தியில் தரையில் ஆதரவில்லாமல் படர்ந்து கிடக்கிற ஒரு பூங்கொடி போல ஜானகி. அந்த அரக்கிகள் சீதா பிராட்டிய, ஏன் அழற, உன்னை யார் என்ன பண்ணா, எங்கள் ராஜா ராவணனுக்கு அறிவே கிடையாது, அவனை விரும்பாத ஒன்றை அவர் விரும்புகிறாரு, என்ன ஒரு முட்டாள்தனம், 9 காலமாக அழுது நீ என்ன சுகத்தை கண்ட, எங்கள் ராஜாவை நீ விரும்பினா அரண்மனையில் சுகமாக வாழலாம் என்று ஒரு இனிப்பாக சொல்கிறது போலையும் அடிக்கிறது போலையும் கடிக்கிறது போலையும் பயமுறுத்திட்டு வரா. இதனால் இந்த மாதிரி இதனாலலாம் சீதாதேவி அடைந்த கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த ராட்சசிகளுக்கு நடுவில் கண்ணீரும் கண்ணீர் குடத்தில் அன்னம் போல காட்சி தருகிறான் அந்த தெய்வ கற்புடைய பிராட்டி. அவள்தான் சீதாதேவி என்று நினைக்க அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அனுமான். அறம் அழியவில்லை, நானும் சாக மாட்டேன் என்று ஆடுகிறான். காணாமற் போனவளை கண்டுவிட்டேன் என்று ஆனந்தப்படுகிறான். துயரமே பெரிய அடையாளம், துயரத்தால் கண்டுகொண்டு விட்டான். இந்த பெண்ணரசியோட தவக்கோலத்தை
ராமன் பார்க்க தவ செய்தான் இல்லை. ராமனுடைய துக்கத்தின் காரணத்தை, பெரிய துக்கத்தோட காரணத்தை இப்போது பார்த்து விட்டான் அனுமான். இவளை இழந்த எவன்தான் துயரப்பட மாட்டான்? ராமன் தன்னுடைய உயிரை வைத்திருப்பதே அற்புதம். எப்படிப்பட்ட தேவி, எப்படிப்பட்ட புருஷன் என்று அனுமான் சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மனம் ராமன் கிட்ட போயிடுச்சு. அங்கே ராமன் பாறை மேலே உட்கார்றான். இங்கே இவ தரையில் இருக்கா. 2 பேருமே துக்கத்தில் மூழ்கி இருக்கா. ராமன் தன்னுடைய மனைவி இழந்ததால் இவ்வளவு துன்பப்பட வேண்டியதில்லை. மற்றொரு மனைவியை அடைந்து இன்பம் பெறலாம். அப்படி இருக்க இவனோட செயல் நன்றாக இல்லை என்று அனுமானுக்கு ராமன்கிட்ட கோபம் இருந்தது. சீதையை பார்த்தவுடன் அனுமான் கோபத்தை விட்டு ராமனை துதிக்க ஆரம்பித்து விட்டான். ஏன்னா சீதைக்கு ஒப்பான ஒரு பெண் இருந்தால் தானே அந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியும். இவளைப் போல மற்றவள் ஆக முடியாது. அதனால் தான் ராமன் துக்கமடைந்தான். ரிஷ்யமுக பருவத்தில் பிரஸ்ரவண மலை குகையில் ராமன் தங்கியிருந்தான். அடுத்த குகையில் ஆஞ்சநேயன். ராமன் அப்போ அடிக்கடி வெளியில் சீதையை நினைத்து துக்கப்படுவான், புலம்பென்றிருப்பான். சுக்ரீவன் குரங்கு, சபல புத்தி உண்டு. ராமன் இப்படி சீதையை பிரிந்து இருக்கதை சகிக்க மாட்டாமல் புலம்பிடும்போது வசிஷ்டரோட சிஷ்யன்னு சொல்லிக்கிற ராமன் சகல கஷ்டங்களையும் சகித்து கொள்ளுகின்ற சத்திரிய வீரன் ஒரு ஸ்திரீயை விட்டு பிரிந்ததுக்காக இவ்வளவு பாடுபடுகிறானே என்ன நித்திய பிரம்மச்சாரியான நான் அன்னைக்கு நினச்சேன், பரிகாசமாக பேசினேன். ஆனால் இப்போது இவளோட சௌந்தரியத்தை பார்த்த உடனே எனக்கு புத்தி வந்தது. இவளை பிரிந்து ராமன் எப்படி உயிரோடு இருக்கான், கல் நெஞ்சுக்காரனாக இருக்கானே என்று நினைக்கிறான் அனுமான். பிரம்மச்சாரியான அனுமானுக்கு பிரகதாகம் எப்படி தெரியும்? மனைவி மீது காதல் என்பது தர்மம். சீதை ராமனை விட பல மடங்கு அழகாம். அவளோட கண்களே அழகு. சீதையை பார்த்த உடனே, அவளோட அழகை பார்த்த உடனே இவளை பிரிந்து ராமன் எப்படி வாழ்கிறான் என்று நினைக்கிறான். முன்பு அவனை கேலி செய்தான், இப்போது கல் நெஞ்சம் என்று சொல்லுகிறான். அதே போல சீதைக்கும் கல் நெஞ்சென்று எண்ணுகிறானாம். 2 பேரும் எப்படி பிரிந்து வாழ்கிறார்கள்? ராமா நீ சமானமாவெவரு என்று தியாகராஜ கீர்த்தனை இதை நயமாக சொல்லுகிறாராம். ராமா என்றால் ராமன், ரமா என்றால் சீதை என்று பொருள். முதல்ல ராமா உனக்கு சமானம் யார் என்று சொல்லுகிறார். அடுத்து அதே வாக்கியத்தை பாடும்போது சீதா உனக்கு சமானம் யார் என்று அர்த்தம் தொனிக்குமா. மாறி மாறி பாடுறதுல 4 சங்கதிகளை வச்சுருக்காராங்க. ஏன் லங்கையில் அனுமான் 4 வரக்கடை இடம் கூட இல்லாமல் தேடினானான். இப்போது துயரத்தில் இடிந்து போகாமல் இருக்கிறானே ராமன் என்று நினைக்கிறான் அனுமான். சீதை ராமனையும் லட்சுமணனையும் நினைக்கிறாள், ஜடாயுவை நினைக்கிறாள். ராமன் வனவாசம் புறப்படும் போது ஒரு அந்தனக்கிழவருக்கு பசுக்களை தானம் செய்துவிட்டு வந்ததை நினைக்கிறாள். ராமனது கொடைத்தன்மையை எண்ணி எண்ணி ஏங்கி அழுகிறாள். அப்போது இதை நினைக்கிறாள். அல்லது ராமன் அவனுடைய குணங்களையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாள். லேசாக அவனை நினைத்து லேசாக சிரித்து கொள்கிறாளாம். அதாவது பலமாக சிரிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். சித்திரக்கூடத்தில் அதுக்கு முன்னாடி கங்கை கரையில் வேடக்காரனை தம்பியாக நட்பு கொண்டதை நினைக்கிறாள். சித்திரக்கூடத்தில் பரதனுக்கு பாதுகைகளை அளித்ததையெல்லாம் என்று இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிறாள் சீதை. சீதையை சுற்றி காவல் புரிகின்ற அரக்கியர்கள்லாம் சீதைக்கு அவ்வப்போது ஆறுதல் சொல்லிட்டு வந்தவோ விபீஷனுடைய மகள் திருஷடை. ராமனோட குணங்களே நினைவுக்கு வருகிறது சீதைக்கு. சீதை ஞாபகப்படுத்தி கொண்டது அவனுடைய அழகு வீரமும் அல்ல, ராமனுடைய உதார குணம், எளியவன், நட்பு, சௌலபியம்னா சுலபனாக இருக்கிறது. அதாவது தன்னை விட தாழ்ந்தவர்கள்கிட்ட அவர்களை மாதிரி இறங்கி வருவது, பரதன் மீது கருணை, இதெல்லாம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. சீதை திருஷடை கிட்ட சொல்கிறா, திருஷடியே பெண்களுக்கு இடது தோள், இடது கண், இடது புருவம் துடித்தால் நல்லது. ரகுநாயகன் மிதிலைக்கு வரும்போது எனக்கு இடது பக்கம் துடித்தது, கணவனோடு கானகம் வந்தபோது வலப்பக்கம் துடித்தது.
இப்போ இடது பக்கம் துடிக்கிறது, எனக்கு நன்மை வருமா என்று சொல்லுகிறாள். அதுக்கு திரிஷடை சொல்கிறா, அம்மா இப்போது நல்ல சகுனங்கள்லாம் தெரிகிறது. ஒரு சிங்கம் வந்து இந்த வனத்தை அழிப்பது போலவும், இங்கேருந்து மயில் ஒன்று அந்த சிங்கத்தோடு புறப்பட்டு போகிறது போலவும் நான் கனவு கண்டேன். என்னுடைய பெரிய தந்தை தலையிலே எண்ணெயை தடவிக்கொண்டு கழுதை பூட்டிய தேரில் ஏறி தென் திசை நோக்கி போவதாகவும் 1000 விளக்குகள் ஏந்திய ஒரு சுமங்கலி பெரியப்பா வீட்டிலிருந்து என் அப்பா வீட்டுக்கு வந்தது போன்றும் நான் கனவு கண்டேன் என்று சொல்லுகிறாள். இவ்வாறு திரிஜடை சொன்னதை கேட்டவுடன் சீதைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நல்ல கனவு பார்த்தாய், உன்னை பாதியில் எழுப்பிட்டேனே, மறுபடியும் நீ தூங்கு, மற்ற கனவையும் நீ பார்ப்பாய் என்று சொல்லுகிறாள். விடியற்காலை நேரத்தில் பார்க்கின்ற கனவு பலிக்கும் என்று சொல்லுவார்கள். பரவாசுதேவனாகிய நாராயணனே ராமபிரான், தாமரையில் வாழ்கின்ற மகாலட்சுமியே சீதாதேவி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவள் சீதைதான் என்று தீர்மானம் செய்து கொண்டு விட்டான் அனுமான். இப்பொழுது கீழே இறங்கி அவள் அருகில் சென்று கணையாழியை அந்த அடையாளத்தை காட்டி தான் வந்த செய்தியை அவளிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த இரவில் பெரும்பகுதி கழிந்து போய்விட்டது. விடியற்காலை ஆகிவிட்டது. அப்பொழுது காதுக்கினிய மங்களவாத்தியங்கள்லாம் கேட்கறது, வேத கோஷங்கள்லாம் முழங்கிறது. தூக்கத்திலிருந்து விழித்து கொள்கிறான் ராவணன். உடனே தூக்கத்திலிருந்து விழித்து கொள்கிறான் ராவணன். சீத்தையை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறான். மனதில் காமத்தை அடக்கி கொள்ள முடியல. சர்வ ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டானாய் அங்கேருந்து அசோகவனம் செல்வதற்கு புறப்படுகிறான். அவனை பின்தொடர்ந்து பெண்களோட பெரிய கூட்டம் செல்கிறது. ராவணன் அசோகவனத்திற்கு வரப்போகிறான். சீதாதேவி ராவண சம்பாதம் நடக்கப் போகிறது. நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम राम.